Hello viewers, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சுவையான மசாலா சுண்டல். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சுவையான மசாலா சுண்டல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் வந்து 100 கிராம் வெள்ளை சுண்டல் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கருப்பு சுண்டல் கூட எடுத்துக்கலாம். பட் வெள்ளை சுண்டல் வந்து மசாலா சுண்டலுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ 100 கிராம் வந்து எடுத்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நல்ல கனிஞ்ச தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கேன் 1 எடுத்து. ஆயில் தேவைக்கேற்ப. மசாலா சுண்டலுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால 3/4 கப் தேங்காய் துருவல் வந்து துருவி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, உப்பு தேவையான அளவு. அவ்வளோதாங்க சுவையான மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடாகிடுச்சு. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே மற்ற பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கடுகு பொரியாமல் நம்ம எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. அப்படி சேர்த்தோன்னா வயிறுக்கு வந்து ரொம்ப கேடு. இப்போ கடுகு பொரியிற டைமில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ எண்ணெயோட எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடயே கனிஞ்ச தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ எண்ணெயோட எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துறதுனால நம்ம சுண்டல் சேர்த்தும் போது கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் எதுவுமே வராது, ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அது கூடயே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுண்டல் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெள்ளை சுண்டல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து மசாலா சேர்க்க போகிறேன். கரம் மசாலாவும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சுண்டல் கூட நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் தூள் சேர்த்துனோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், காரமும் கரெக்டாக இருக்கும். அதோட கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சுண்டல் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது சூப்பராக வந்து மசாலா சுண்டல் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அது வந்து சேர்த்துக்கிறேன். அதனால் இந்த மாதிரி பொடியாக துருவி வச்சுக்கோங்க. அப்போனா தான் வந்து சுண்டலோத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் மசாலா சுண்டல் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக சுண்டல் மட்டும் வேக வச்சு தரதை விட இந்த மாதிரி நீங்கள் மசாலா சுண்டலாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சொல்லி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸோட குக்கிங் வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ரெசிபியோட நேமை மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான குக்கிங் வீடியோவை நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். நன்றி.